வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஸ்கில் எட்ஜ் கோச்சிங். நம்மளோட மிஷின் லேர்னிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 25. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம அல்காரிதம்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதாவது சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் இருக்கக்கூடிய அல்காரிதம்ஸ் அண்ட் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் இருக்கக்கூடிய அல்காரிதம். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒன் கைண்ட் ஆஃப் டெக்னிக், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெக்னிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படின்னா என்ன, அதில் என்ன டெக்னிக் இருக்குது, என்ன டெக்னிக் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் முன்னாடி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ என்கிட்ட என்ன அப்படின்னா ஒரு டேட்டா செட் இருக்கு. லைக் என்ன அப்படின்னா ஒரு 400 ஃபீச்சர்ஸ் இருக்கு. 400 ஃபீச்சர்னா ஒன்றும் கிடையாது, 400 காலம்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலாக வந்து என்கிட்ட ஒரு ஒரு 400 காலம்ஸ் இருக்கு. அது எல்லாமே இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரே ஒரு அவுட்புட் வேரியபிள் என்கிட்ட இருக்கு. ஸோ இந்த 400 காலம்ஸ் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா செட் என்கிட்ட இருக்கு. அதுக்கு நான் ஒரு 5 மாடல்ஸை வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ மாடல் 1, மாடல் 2, அதாவது இந்த மாடல் 1 அப்படிங்கிறது ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மாடல் 2லயும் அதே அல்காரிதம் தான், பட் என்ன அப்படின்னா சம் டிஃபரன்ஸ் மட்டும் அதில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மாடல் 3, மாடல் 4 அண்ட் மாடல் 5 5 மாடல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ மாடல் 1ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 ஃபீச்சர் மட்டும், அதாவது இந்த 400 ஃபீச்சர்லேருந்து ஒரு 3 ஃபீச்சரை மட்டும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 ஃபீச்சரை பாஸ் பண்ணி நான் ஒரு மாடல் பில்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மாடல் 2ல ஒரு 6 ஃபீச்சர்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். மாடல் 3ல வந்து ஒரு 15 ஃபீச்சர்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். தட் மீன்ஸ் 15 காலம்ஸை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மாடல் 4ல 200 ஃபீச்சர்ஸை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மாடல் 5ல வந்து ஒரு 400 ஃபீச்சர்ஸை நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 400 இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது எல்லா 400 ஃபீச்சர்ஸையும் நான் பாஸ் பண்ணிட்டு என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிளா. ஸோ அதை வச்சு நான் அவுட்புட் வந்து ஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாடலுக்கு நான் அக்யூரசி ஃபைன் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் மாடலோட அக்யூரசி வந்து குட். ஸோ அது வந்து நல்ல அக்யூரசி எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒரு 90 அக்யூரசின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 90% அக்யூரசி எனக்கு கொடுத்துருக்கு. நான் ஒரு 3 ஃபீச்சர் மட்டும் கொடுத்துருக்கனால. அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா ஒரு 6 ஃபீச்சர்ஸ் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு அக்யூரசி இதை விட கொஞ்சம் இம்ப்ரூவா கிடைச்சிருக்கு. தட் மீன்ஸ் ஒரு 92% கிடைச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி 15 ஃபீச்சர்ஸ் நான் கொடுக்குறப்போ இதை விட எனக்கு இன்னும் பெட்டரா கிடைச்சிருக்கு. லைக் ஒரு 95% வந்து அக்யூரசி கிடைச்சிருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் ஒரு 200 ஃபீச்சர் போறேன். அக்யூரசி எனக்கு கிடைக்குது, பட் அது ரொம்ப கம்மியா கிடைக்குது. கம்பேரிட்டிவ்லி இந்த 90, 92 அண்ட் 95 கம்பேரிட்டிவ்லி இதோட அக்யூரசி ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி ஒரு 400 ஃபீச்சர்ஸ் நம்ம பாஸ் பண்ணியிருக்க மாடலோட அக்யூரசியும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த 2 மாடல்ல மட்டும் அக்யூரசி எப்படி ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது கம்பேர் டு த அதர் மாடல்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி. அதாவது இப்போ ஃபீச்சர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, டைமென்ஷன். ஸோ 400 ஃபீச்சர் இந்த சென்ஸ் 400 டைமென்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஒரு மாடல்ல நான் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கொடுக்க என்னோட மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம். அந்த 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம்க்கு என்ன வருமோ அந்த 9th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து ஒரு டீச்சர் வந்து டீச் பண்ணா மட்டும்தான் அந்த பையனால 9th எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு 8th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட் இதெல்லாமே நீ படி, இதெல்லாம் படிச்சா இன்னும் நீ வந்து நாலேஜ் பில்ட் ஆகும், நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 8th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் இந்த 3 புக்ஸையும் வந்து அவனுக்கு படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவனால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த எக்ஸாம்ல ப்ராப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. எதனால அப்படின்னா ஓவரா அவனுக்கு வந்து அதிகமான இன்புட்டை வந்து கொடுக்கறதுனால அவனால எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியாதுன்னா மெமரிபுல்ல வச்சுக்க முடியாது. சேம் லைக் இங்கேயும் அதேதான். நம்ம மாடலுக்கு ஓவரா ஃபீட் பண்றப்போ என்ன ஆகும்னா அக்யூரசி கம்மியாகும். என்னோட மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கம்மியாகும். ஸோ இதுக்கு பேர் தான் கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி. ஸோ எப்போதுமே நான் ஒரு மாடலுக்கு நான் கொடுக்குறேன்னா அந்த மாடலுக்கு ரெலவெண்டான இன்புட்டை மட்டும் தான் நான் பாஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் ரெலவெண்டான ஃபீச்சர்ஸை தான் நான் பாஸ் பண்ணணும். irrelevant-ஆ தேவையில்லாத நிறைய ஃபீச்சர்ஸை நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டிக்கும் இன்னைக்கு நம்ம படிக்க போற டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனுக்கும் என்ன
எதனால நம்ம இத படிக்கிறோம்? என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டிய ரிமூவ் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஸோ என்னோட மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, நான் குடுக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ், நான் குடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரிலவென்ட்டா இருக்கணும். தேவையானத மட்டும் தான் என்னோட மாடலுக்கு நான் ஃபீட் பண்ணணும். கரெக்ட்டா? அதை எப்படி நான் ரிமூவ் பண்றது? அந்த கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி வராம நான் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னா, என்கிட்ட 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு ஃபீச்சர் செலக்ஷன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஸோ ஃபீச்சர் செலக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னா, நம்மளோட லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்லலாம் நம்ம கோரிலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல நம்ம என்ன பண்ணோம், என்கிட்ட ஒரு 4, 5 காலம்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுல வந்து என்னோட அவுட்புட் வேரியபிள் கூட எது ரொம்ப வந்து அ ரிலேட் ஆகுதோ, எது வந்து ரொம்ப வந்து அதோட ரிலேஷன் வந்து எது வந்து ரொம்ப அதிகமா இருக்கோ, அந்த காலம மட்டும் தான் நான் இன்புட்டா பாஸ் பண்ணேன். இப்போ ஒரு 2 காலம் இருக்கு. அந்த 2 காலம்க்கு இடையில வந்து ரிலேஷனே இல்ல அப்படின்னா, அத வந்து என்னால இன்புட்டா என்ன பண்ண முடியாதுன்னா, பாஸ் பண்ண முடியாது. ஸோ சேம் லைக் நம்ம ஃபீச்சர் செலக்ஷன் அப்படிங்கிறது அதுதான். எனக்கு என்னென்ன காலம்ஸ் இருக்கோ, அதுல இம்பார்ட்டன்ட்டான காலம்ஸ மட்டும் நான் எடுத்து என்னோட மாடலுக்கு குடுக்குறேன் அப்படின்னா, அது ஃபீச்சர் செலக்ஷன். டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இடத்துல நான் இம்பார்ட்டன்ட்டான ஃபீச்சர்ஸ எடுக்க மாட்டேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய இப்போ ஒரு 2 காலம் இருக்குன்னா, அந்த 2 காலம்லேருந்து ஒரு நியூ காலம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ இங்க என்ன பண்ணுவோம், 2 காலம் இருக்கு அப்படின்னா, அந்த 2 காலம்ல ஏதாவது ஒரு காலம், எந்த ஒரு காலம் மோர் இம்பார்ட்டன்ட்டா இருக்கோ, அந்த காலம மட்டும் நான் எடுத்துப்பேன். அது ஃபீச்சர் செலக்ஷன். ஒரு ஃபீச்சர நான் செலக்ட் பண்றேன். பட் டைமென்ஷனாலிட்டி டிடெக்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபீச்சர எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 2 காலமையும் மிங்கிள் பண்ணி ஒரு ஃபீச்சர் வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா, டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் அப்படின்னு இருக்கு. டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படின்னா, இப்ப 3 டைமென்ஷனா இருக்கிறத 2 டைமென்ஷனா மாத்துறது. 2 டைமென்ஷனா இருக்கிறது 1 டைமென்ஷன். இந்த மாதிரி எவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்கோ, அந்த டைமென்ஷன் ரெடியூஸ் பண்றது தான் என்ன அப்படின்னா, டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஸோ இதை இன்னும் தெளிவா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எதுக்காக நான் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் பண்ணணும்? ஸோ நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்னேன்னா, இது 3D. ஸோ இந்த 3Dல இருக்கிறது 2Dயா கன்வெர்ட் பண்றது. 2Dல இருக்கிறது இன்னும் 1Dயா கன்வெர்ட் பண்றது. ஸோ இதுதான் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். டைமென்ஷன்ஸை நம்ம ரெடியூஸ் பண்றோம். எப்படி ஒரு 400 ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படியே என்னால என்னோட மாடலுக்கு பாஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த 400 காலம்ஸை வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும். எப்படி ரெடியூஸ் பண்றது? ஒரு 200 ஆவோ, இல்ல ஒரு 15 டைமென்ஷன்ஸ் ஆவோ, இல்ல ஒரு 3 டைமென்ஷன்ஸ், இந்த மாதிரி நான் ரெடியூஸ் பண்ணி தான் என்னோட மாடலுக்கு நான் பாஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் யூஸ் பண்றோம். இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, ப்ரிவென்ட் கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி. ஸோ கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டியை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் யூஸ் பண்றோம். அண்ட் இம்ப்ரூவ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த மாடல். என்னோட மாடலோட பெர்ஃபார்மன்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணணும். என்னோட மாடலை நான் ஓவர் ஃபீட் பண்ணிடக்கூடாது. ஸோ என்னோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் நான் பண்ணணும். அண்ட் தென் விஷுவலைஸ் த டேட்டா. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஹியூமன் பீயிங் தான். இப்போ என்னால எவ்வளோ தூரம், இப்போ நான் நார்மலா என்னோட ஒரு நோட்ல வந்து நான் ஒரு சார்ட் போடுறேன் அப்படின்னா, என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு 2D டைமென்ஷன் மட்டும்தான் என்னால வரைய முடியும். பட் 3Dன்னு போறப்போ அதுவும் என்னன்னா, என்னால மேக்ஸிமம் 3D டைமென்ஷன் நான் இன்னும் நல்லா வரைவேன் அப்படின்னா, என்னால அதை பண்ண முடியும். இல்ல நம்ம வந்து ஒரு லேப்டாப், நம்மளோட சிஸ்டம், நம்மளோட கோடிங்லயே வந்து நான் சார்ட் வரைகிறேன் அப்படின்னா, இல்லைன்னா 2D ஆர் 3Dலே என்னால என்ன பண்ண முடியும்னா, அது விஷுவலைஸ் பண்ண முடியும். ஒருவேளை என்கிட்ட 200 ஃபீச்சர்ஸ் இருக்கு, 200 டைமென்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த 200 டைமென்ஷன்ஸை நான் எப்படி வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும்? ஸோ விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். எதுக்காக நம்ம விஷுவலைஸ் பண்றோம்? என்னோட டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு? என்னோட டேட்டாவை நான் விஷுவலைஸா, இப்போ நார்மலா நான் நம்பர்ஸ்ல பார்க்கக்கூடிய என்னோட டேட்டாவை நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் த அனலிசிஸ் பர்பஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு 3D 2Dல நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நான் என்னோட டைமென்ஷன்ஸை கம்மி பண்ணா மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். ஸோ இது வந்து மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் அவர் இன்டர்வியூ. நீங்கள் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா, டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் எதுக்காக டைமென்ஷனாலிட்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த 3 பாயிண்ட்டை பத்தி நீங்க பேசினாலே போதும், அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். ஓகே, உங்களுக்கு எல்லா கான்செப்டும் கொஞ்சம் தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த 3 பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 விஷயத்துக்காக தான் நம்ம டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபீச்சர் செலக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு போகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 காலம்ஸ் இருக்கு. அதில் சம் டேட்டாஸும் இருக்கு.
ஸோ இப்போ இந்த எக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்னோட ஒய் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை எக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்னோட ஒய் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அசீவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருந்துச்சு அப்படின்னா என்னோட டேட்டா எந்த மாதிரி விஷுவலைஸ் ஆகும் அப்படின்னா ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப், ஒரு பாசிட்டிவா எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். என்ன இதுக்கு மீனிங்? ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக சாரி எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஒய்யோட வேல்யூவும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அதை நான் விஷுவலைஸ் பண்ணா எனக்கு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் கிடைக்கும். இப்போ ஒருவேளை எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறப்போ ஒய் டிக்ரீஸ் ஆகுது, இல்ல ஒய் எக்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுறப்போ ஒய் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆப்போசிட்டா நடக்குது அப்படின்னா அதை நான் விஷுவலைஸ் பண்ணா எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து ரிவர்ஸ்ல எனக்கு கிடைக்கும். ஸோ என்ன, ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு டிக்ரீஸ் ஆகும். எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுறப்போ ஒய்யோட வேல்யூ என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து என்னன்னா இன்வர்ஸ்ல எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இந்த மாதிரியான பேட்டர்ன்ல வந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுல இந்த 2 எக்ஸ் அண்ட் ஒய்க்குள்ள ரிலேஷன்ஷிப்ப நான் எப்படி ஃபைண்ட் பண்றது? ஒண்ணு நம்ம இந்த விஷுவலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாரி பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா, இந்த மாரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதர் தென் தட் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கோவேரியன்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். அண்ட் தென் கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோவேரியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு சம் கைண்ட் ஆஃப் ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. கார்லேஷனுக்கு அப்படிங்கிறதுக்கும் ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ இதுல இந்த கோவேரியன்ஸ் அண்ட் தென் கார்லேஷன். இப்போ இந்த கோவேரியன்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் நான் கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அதோட வேல்யூ பாசிட்டிவா எனக்கு வருது அப்படின்னா அப்ப எனக்கு என்னோட ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி இருக்கும். எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இல்ல அந்த கோவேரியன்ஸோட வேல்யூ நெகட்டிவா வருது அப்படின்னா அதோட ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இன்வர்ஸ்ல எனக்கு வருது எக்ஸ், அதாவது நெகட்டிவ்ல அது வந்து காரலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஒருவேளை கோவேரியன்ஸோட வேல்யூ 0ன்னு வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா அந்த இடத்துல எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்ல அப்படின்றது மீனிங். எக்ஸுக்கும் ஒய்க்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்ல அப்படின்றது மீனிங். அப்ப என்னோட டேட்டா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப்ல இல்லாம சம் சர்க்கிளா எனக்கு டேட்டா வந்து என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா பிரசன்ட் ஆகலாம். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம ஜஸ்ட் இப்படி ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ ஒருவேளை நான் கார்லேஷன் ஃபைன் பண்ணேன் அப்படின்னா கார்லேஷனோட வேல்யூ எப்படி இருக்கும்னா -1 to +1. இதை வந்து நம்ம ஹீட் மேப்ல விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருப்போம். நம்மளோட லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் படிக்கிறப்போ நம்ம ஹீட் மேப்னு ஒன்று போட்டோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல நம்ம பார்க்குறப்போ என்னோட வேல்யூஸ் வந்து -1 to +1 இருக்கும். ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் டு த +1 இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ்லி லீனியர் ரிலேஷன்ஷிப் இந்த 2 காலமுக்கும் இருக்கு அப்படின்றது மீனிங். ஒருவேளை மைனஸ் டுவர்ட்ஸ் டு த -1 இருக்கு அப்படின்னா -1 கிட்ட இருக்கு அப்படின்னா அதோட வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா லீனியர் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன்ல வந்து நெகட்டிவ் கார்லேஷன்ல இருக்கு அப்படின்றது மீனிங். எதுவுமே இல்ல 0 வருது அப்படின்னா ரெண்டுத்துக்குமே கார்லேஷன் இல்ல அப்படின்றது மீனிங். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபீச்சர் செலெக்ஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. அதாவது ஒரு ஹவுஸோட சைஸு அண்ட் தென் ஒரு ஃபவுண்டைன் சைஸு அண்ட் தென் ப்ரைஸ். இந்த மாதிரி ஒரு 3 காலம் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா இருக்குன்னா ஸோ நம்மளுக்கு நார்மலாவே தெரியும் ஹவுஸோட சைஸ் தான் நம்மளோட ப்ரைஸை வந்து ரொம்ப வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரைஸ் வந்து அந்த ஹவுஸோட சைஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஃபவுண்டைன் சைஸ் அப்படிங்கிறது லாஜிக்கா நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபவுண்டைனை வச்சு நம்மளோட ஹவுஸோட ப்ரைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ண போறது கிடையாது. ஏன்னா ஃபவுண்டைன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபார் த அந்த ஜஸ்ட் அது ஃப்ரண்ட்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மீனிங் தான். அதனால என்னோட ஹவுஸோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போறது கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஃபவுண்டைன் சைஸை விட்டுட்டு இந்த ஹவுஸ் அண்ட் ப்ரைஸ் இதை மட்டும் நான் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியுதோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுதான் ஃபீச்சர் செலெக்ஷன். இப்போ நீங்க இந்த ஹவுஸ் சைஸையும் பிரைஸ் சைஸையும் நீங்க இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன் கிடைக்கும். ஏன்னா ஹவுஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக பிரைஸும் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இது லீனியர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, பாசிட்டிவ் லீனியர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். இதுவே ஃபவுண்டைன் சைஸையும் பிரைஸ் சைஸையும் நான் வந்து விஷுவலைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்மேட்ல எனக்கு வந்து டேட்டாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஸோ அப்போ இதுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப்பே இல்லாத இடத்துல நான் இந்த காலமை நான்
எடுத்துட்டு போணும், என்னோட மாடலுக்கு பாஸ் பண்ணணுங்கிற நீடே எனக்கு கிடையாது. ஸோ அதனால இந்த ஹவுஸோட சைஸையும், பிரைஸையும் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃபீச்சர் செலக்ஷன். ஸோ இந்த ஃபீச்சர் செலக்ஷனுக்கு 2 மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். ஒண்ணு கோவேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம், இல்லன்னா கார்லேஷன் ஃபைண்ட் பண்ணுவோம். இது 2ல எது ஃபைண்ட் பண்ணாலும் எனக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அத பேஸ் பண்ணி நான் ஃபீச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்கு. என்ன டேட்டா? என்கிட்ட வந்து ரூம் சைஸ், நம்பர் ஆஃப் ரூம்ஸ் அண்ட் தென் பிரைஸ். ஓகே, ஸோ இதுல இந்த 3 காலம்ஸும் என்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த இடத்துல நான் பிளைண்டா வந்து ஃபீச்சர் செலக்ஷன் இங்க பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரூமோட சைஸையும் பிரைஸையும் மட்டும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது தப்பு. எதனால? ரூம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக பிரைஸும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரூம்ஸ், இப்போ 2 பிஹெச்கே இருந்தா அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கும், 3 பிஹெச்கேவா இருந்தா அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இன்க்ரீஸ் ஆக பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல பிளைண்டா ரூம் சைஸையோ இல்ல நம்பர் ஆஃப் ரூம்ஸையும் மட்டும் நான் எடுத்துக்க கூடாது. அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நம்ம எது யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்றோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல நான் ஃபீச்சர் செலக்ஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சரே நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா லூஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாம இருக்கிறதுக்கு தான் நம்ம எது யூஸ் பண்ணோம்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்றோம். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரூம் சைஸையும் நம்பர் ஆஃப் ரூம்ஸையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஹவுஸ் சைஸ் அப்படின்னு ஒரு நியூ காலமை கிரியேட் பண்றேன். ஸோ என்ன பண்றேன்னா இந்த 2 காலமையும் பேஸ் பண்ணி ஒரு புது காலமை கிரியேட் பண்றேன். அதுக்கு பேர் தான் என்னன்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. என்னன்னா எக்ஸ்ட்ராக்ட் எ நியூ ஃபீச்சர். இதெல்லாம் எப்படி பண்றோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இந்த 2 காலத்தையும் பேஸ் பண்ணி ஒரு நியூ காலம் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னன்னா விஷுவலைஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு சைஸ் ஹவுஸ், அதாவது ஹவுஸோட சைஸ் ஒரு காலமா இருக்கு, நம்பர் ஆஃப் ரூம்ஸ் ஒரு காலமா இருக்கு, அண்ட் தென் பிரைஸ் வந்து ஒரு காலமா இருக்கு. ஸோ இதுல நான் எப்படி ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றது? ஃபர்ஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுவோம். என்ன பண்றோம் அப்படின்னா நான் இந்த சைஸ் ஹவுஸை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் என்னோட ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறேன். ஸோ சைஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ இதை நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி லீனியரான ஒரு டேட்டா தான் எனக்கு கிடைக்கும். கண்டிப்பா எனக்கு லீனியர் டேட்டா தான் எனக்கு கிடைக்கும். ஸோ ஏன்னா சைஸ் வந்து அதிகமாக ஹவுஸோட சைஸ் அதிகமாக நம்பர் ஆஃப் ரூம்ஸ்மே கண்டிப்பா அதிகமாகும். ஏன்னா ஒரே ஒரு ரூம் இருந்துச்சு அப்படின்னா ஹவுஸோட சைஸ் சின்னதா இருக்கும். 2 ரூம்ஸ் இருக்கு அப்படின்னா ஹவுஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 2D, அதாவது 2 டைமென்ஷனல் டேட்டா, இது வந்து எத்தனை இருக்கு? 2 ஃபீச்சர் இருக்கா, 2 டைமென்ஷன் இருக்கா. இந்த 2 டைமென்ஷனை நான் டைரக்டா 1 டைமென்ஷனா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டாவை அப்படியே இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா இப்போ இந்த டேட்டாவை டைரக்டா எக்ஸ்ல எங்க மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா என்னோட 1 டைமென்ஷன் டேட்டா. ஸோ இதையும் அதே தான், இது எங்க மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட். ஸோ இப்படி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸை என்னோட எக்ஸ் ஆக்சிஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அப்படி ப்ரொஜெக்ட் பண்றப்போ எனக்கு இது என்னோட நியூ பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்கும். தட் மீன்ஸ் ஒன்றும் கிடையாது, என்னோட சைஸ் ஆஃப் த ஹவுஸ் அந்த பாயிண்ட் மட்டும் என்கிட்ட அப்படியே இருக்கும். நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் இங்க இருக்கக்கூடிய ஒய் ஆக்சிஸ் அப்படியே ஒமிட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாருங்க, இப்போ என்னோட ஹையஸ்ட் ஒய் வேல்யூ என்ன அப்படின்னா இதுதான் என்னோட ஹையஸ்ட் ஒய் பாயிண்ட். தட் மீன்ஸ் இங்க எனக்கு மீட் ஆகும். ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னா வேரியன்ஸ்னா ஒன்றும் கிடையாது, ஸ்ப்ரெட் ஆஃப் த டேட்டா. ஸோ என்னோட ஒய் ஆக்சிஸ்ல என்னோட டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, தட் மீன்ஸ் ஒரு 0ல ஆரம்பிச்சு இங்க ஒரு 20ன்னு வச்சுக்கோங்களேன். 0ல ஆரம்பிச்சு இந்த 20ங்கிற பாயிண்ட் வரைக்கும் என்னோட டேட்டா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிறது மீனிங். தட் மீன்ஸ் வேரியன்ஸ். அதே மாதிரி என்னோட எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்த்தா இங்க வந்து ஒரு 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த 1ல இருந்து இங்க ஒரு 8ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 1ல இருந்து 8 வரைக்கும் என்னோட டேட்டா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்றது மீனிங். ஸோ தட் மீன்ஸ் இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸோட வேரியன்ஸ். ஸோ இப்போ நான் இந்த டேட்டாவை என்னோட எக்ஸ்ல நான் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றப்போ எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒய்ல இவ்வளோ வேரியன்ஸை நான் என்ன பண்ணேன் லாஸ் பண்றேன். ஸோ நான் என்ன நடக்குது, ஜஸ்ட் நான் இந்த சைஸ் ஆஃப் த ஹவுஸை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா
இந்த ஒய்யை நான் அப்படியே ஒமிட் பண்றதா தானே மீனிங். ஒமிட் பண்றப்போ இந்த இவ்ளோ டேட்டா ஸ்ப்ரெட் ஆயிருக்குல. ஸோ இந்த இவ்ளோ டேட்டாவை நான் லூஸ் பண்றேன் அப்படின்றதான மீனிங். ஸோ இந்த இடத்துல என்ன வழி? ஸோ இப்படி என்னால பண்ண முடியாது. இப்படி பண்ணா எனக்கு இவ்ளோ வேரியன்ஸை வந்து நான் லூஸ் பண்றேன். என்னோட ஒய் ஆக்சிஸே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒமிட் பண்ணிட்டு வெறும் எக்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி பண்ணா இது ப்ராப்பரான வே கிடையாது. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ். தட் மீன்ஸ் பிசிஏ அப்படின்னு சொல்லுவோம். டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படின்றதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல நம்ம மெயினான மெத்தட் என்ன அப்படின்னா பிசிஏ, பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ். ஸோ இந்த பிசிஏ எப்படி ஒர்க் ஆகுது, இதை வச்சு நான் எப்படி வந்து என்னோட இந்த இடத்துல வந்து எனக்கு எவ்வளோ வேரியன்ஸ் லாஸ் ஆகுது, இந்த வேரியன்ஸ் லாஸ் ஆகுறத நான் கம்மி பண்ண போறேன். ஓகே, கண்டிப்பா என்னோட பிசிஏலையும் சம் கைண்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து லாஸ் ஆகும். பட் என்னன்னா கம்பேரிட்டிவ்லி அங்க ரொம்ப கம்மியா இருக்க போகுது. ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னா, ஸோ இப்போ என்னோட டேட்டா இங்கே எனக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு கரெக்டா. ஸோ இங்க இருக்கிற அதே இமேஜ் தான். ஓகே, இங்க இருக்கிற அதே இமேஜ் தான் நான் இங்க எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்னோட டேட்டாஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நியூ ஆக்சிஸ் இந்த இடத்துல வந்து வரைகிறேன். தட் மீன்ஸ் ஒரு நியூ லைன், ஒரு நியூ ஆக்சிஸை நான் கிரியேட் பண்றேன் இந்த இடத்துல. ஸோ இங்க ஒரு நியூ ஆக்சிஸை நான் கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்றேன் அப்படின்னா அது அந்த ஆக்சிஸ்க்கு நேம் என்ன அப்படின்னா இது வந்து சைஸ் ஆஃப் த ஹவுஸ். இது வந்து என்ன அப்படின்னா சைஸ் டேஷ். ஸோ இந்த ஆக்சிஸோட நேம் என்னன்னா சைஸ் டேஷ். இதுல என்னோட டேட்டாஸ்லாம் இங்க இருக்கா. ஸோ இந்த டேட்டாஸை நான் இப்போ இந்த ஆக்சிஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த ஆக்சிஸ்ல ஸோ இந்த டேட்டாவை வந்து இந்த இடத்துல இங்க இருக்கிற பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல, ஸோ இது இங்க அதே மாதிரி இதுக்குள்ள பாயிண்ட் இது. ஸோ இந்த வயலட் கலர்ல இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே என்னோட நியூ டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட நியூ ஆக்சிஸ்ல இங்க இருக்கிற பாயிண்ட்ஸை வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த மாதிரி நான் ப்ரொஜெக்ட் பண்றப்போ இன்னொரு ஆக்சிஸ் நம்ம வரைவோம். அதாவது இப்ப சைஸுக்கு ஒரு ஆக்சிஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரூம்ஸ்க்கு ஒரு ஆக்சிஸ் கண்டுபிடிக்கும். இந்த ஆக்சிஸ் எப்போதுமே நம்மளோட ஆக்சிஸ் நம்ம நியூ ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, ஸோ இந்த நியூ ஆக்சிஸ்க்கு இது பெர்பெண்டிகுலரா இருக்கும் எக்ஸாக்டா. ஸோ இது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ரூம்ஸ் டேஷ். ஸோ இந்த ஆக்சிஸோட பேர் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ரூம் டேஷ். ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல அதாவது இந்த ஆக்சிஸ்ல ஸோ இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் இதுன்னு வச்சுக்கலாமா. இப்போ இதுதான் இதோட ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து அப்படியே ஒரு டாட் டாட்டா வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இதுதான் என்னோட வேரியன்ஸ். அதாவது என்னோட நியூ ஆக்சிஸ்ல இது வந்து எந்த மாதிரி வந்து வேரியன்ஸ் எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ நல்லா பாருங்க இந்த இடத்துல எனக்கு இவ்வளோ வேரியன்ஸ் லாஸ்ட் ஆனிச்சு. இவ்வளோ வேரியன்ஸ் நான் லூஸ் பண்ணேன் என்னோட எல்லா டேட்டாஸையும் இந்த ஆக்சிஸ்ல நான் ப்ரொஜெக்ட் பண்றப்போ. ஆனா இப்போ என்னோட நியூ டேட்டால நான் இந்த பாயிண்ட் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றப்போ எனக்கு வேரியன்ஸ் எவ்வளோ கம்மியா இருக்கு, ரொம்ப கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியா தான் லாஸ் ஆகுது. இதுதான் என்ன அப்படின்னா திஸ் மச் ஆஃப் வேரியன்ஸ் இஸ் லாஸ்ட். ஸோ நம்மளோட நியூ ஆக்சிஸ்ல நம்ம எல்லா டேட்டாவையும் ப்ரொஜெக்ட் பண்றப்போ இவ்வளோ டேட்டா வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இவ்வளோ வேரியன்ஸ் வந்து எனக்கு வேரியன்ஸ் வந்து லாஸ்ட் ஆகுது என்னோட நம்பர் ஆஃப் ரூம்ஸ் ஆக்சிஸ்ல. ஸோ இதுல இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த ஆக்சிஸ் இதுக்கு பேர் தான் என்னன்னா PC1, அதாவது பிரின்சிபல் காம்போனன்ட் 1. அப்புறம் இது என்ன அப்படின்னா பிரின்சிபல் காம்போனன்ட் 2. ஸோ இந்த PC1 அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம டேட்டால இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இதுதான் இந்த ஆக்சிஸ்ல தான் எடுத்துட்டு வரும். ஓகே, ஸோ எல்லா ஃபீச்சர்ஸையுமே இந்த ஆக்சிஸ்ல அது எடுத்துட்டு வரும். PC2ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் PC3 PC4லாம் வந்துச்சுன்னா அதுல இன்னும் கம்மியாகும். ஸோ இந்த PC1 அப்படின்றது பிரின்சிபல் காம்போனன்ட் 1 ஆக்சிஸ். ஸோ இப்போ என்னோட டேட்டா ஸ்ப்ரெட்னஸ் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ இப்போ இதுல ஸ்டார்ட் ஆகி இதுல முடிஞ்சிருக்கா. ஸோ என்ன அப்படின்னா இவ்வளோ வந்து என்னோட டேட்டாவை வந்து மேக்ஸிமம் ஸ்ப்ரெட்னஸ் வந்து இந்த ஆக்சிஸ்ல கேப்சர் ஆயிருக்கு அப்படின்றது மீனிங். ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பண்ணோம் நார்மலா என்ன பண்ணோம் இங்க இருக்கிற டேட்டாவை என்னோட எப்போதும் இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றப்போ இவ்வளோ வேரியன்ஸை நான் லாஸ் பண்ணேன். இதுவே நான் நியூவா ஒரு ஆக்சிஸை கிரியேட் பண்ணி அந்த ஆக்சிஸ்ல என்னோட டேட்டாஸை ப்ரொஜெக்ட் பண்றேன். தட் மீன்ஸ் இது என்னோட பழைய டேட்டா அப்படின்னா இது என்னோட புது டேட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டால இப்போ இந்த ரெட் கலர் பாயிண்ட் இருக்குல்ல இது வந்து ஒரு 2,5, அதாவது என்னோட எக்ஸோட வேல்யூ 2 அண்ட் ஒய்யோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதே என்னோட நியூ டேட்டா அதாவது என்னோட நியூ ஆக்சிஸ்ல நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்றேன் அப்படின்னா இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்.
வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஆனா மீனிங் சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுதான் பிசிஇ, பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ். அதாவது ஒண்ணும் கிடையாது. என்னோட ஓல்டு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவ நான் சேஞ்ச் பண்றேன். ஆனா என்னோட டேட்டாவோட மீனிங்க மாறாம நான் சேஞ்ச் பண்றேன். வேற எதுவுமே இல்ல. ஸோ அது பண்றதுனால நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்னோட டைமென்ஷன்ஸ நான் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னா, இது என்னோட நியூ டேட்டா பாயிண்ட். இந்த வயலட் கலர்ல இருக்கிறது எல்லாமே என்னோட நியூ டேட்டா பாயிண்ட். இது வந்து எத ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் ரூம்ஸ் அண்ட் தென் இந்த சைஸ் ஹவுஸ். இந்த 2 காலத்தையும் கம்பைன் பண்ணி எனக்கு கிடைக்கிற வேல்யூஸ் தான் இது. ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகுது? இந்த 2 டைமென்ஷன் இந்த இடத்துல எனக்கு 1 டைமென்ஷனா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த 1 டைமென்ஷனுக்குள்ள எனக்கு 2 டைமென்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா சைஸ் ஹவுஸ் அண்ட் தென் நம்பர் ஆஃப் ரூம்ஸ். ஸோ இந்த 2 டைமென்ஷன்ஸை கம்பைன் பண்ணி எனக்கு இங்கே நான் எடுத்துட்டு வரோம். ஸோ இங்கே ஒரு நியூ ஆக்சிஸை கிரியேட் பண்ணி அதில் நான் ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட வேரியன்ஸ், என்னோட லாஸ் ஆஃப் வேரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ். இதில் PC1 அப்படிங்கிறது தான் மோஸ்ட் கேப்சர் பண்ணியிருக்கோம். அதாவது மோஸ்ட் ஆஃப் த டேட்டாவை வந்து கேப்சர் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்ஸ் மேக்ஸிமம் ஸ்ப்ரெட்னஸ், என்னோட டேட்டாவோட மேக்ஸிமம் ஸ்ப்ரெட்னஸை வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறது இந்த PC1. PC2வும் மேக்ஸிமம் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஆனால் கம்பேரிட்டிவ்லி PC1 தான் அதிகமாக கேப்சர் பண்ணியிருக்கோம். PC2 கம்மியாக கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது? இதுதான் ஆக்சுவலி என்ன அப்படின்னா நடக்கிற விஷயம். இந்த ஒரு ஆக்சிஸ் புதுசா நம்ம வரைஞ்சு அதுல நம்மளோட டேட்டாவை ப்ராஜெக்ட் பண்றது ஓகே. ஸோ இதுல பிஹைண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈஜியன் டீகம்போசிஷன் ஆன் த மேட்ரிக்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உள்ள நடக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஈஜியன் டீகம்போசிஷன் ஆன் த மேட்ரிக்ஸ். இந்த இடத்துல ஈஜியன் வேல்யூ, ஈஜியன் வெக்டார்னு 2 கண்டுபிடிப்போம். அதை வச்சுதான் என்னோட டேட்டாவை நான் PC1, PC2 அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்றது எல்லாமே. அது எல்லாமே மேத்ல இதுக்கு பிஹைண்ட்ல மேக்ஸ் என்ன இருக்குங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா லைக் நம்ம இங்க என்ன பண்ணுவோம், டைரக்டா நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா இங்க ஒரு டேட்டாவை, இங்க ஒரு லைனை நான் வந்து வரைகிறேன். இந்த லைன்ல வந்து என்னோட டேட்டாவை நான் ப்ரொஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எக்ஸாக்ட்டா பிசிஏல வந்து இந்த மாதிரி ஒரு லைன் தானா, ஒரு லைனை மட்டும் அது வரைஞ்சிட்டு இதுதான் பெஸ்டான PC1 அப்படின்னு சொல்லி அது ஃபைன் பண்ணிடுமா? கண்டிப்பா பண்ணாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அது நிறைய லைன்ஸ் வரையும். அந்த லைன் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இது PC2, இது ஒரு PC2வா இருக்கலாம். இதுல எது பெஸ்டான PC1, எது பெஸ்டான PC2 அப்படின்னு அது எப்படி ஃபைன் பண்ணும் அப்படின்னா எந்த லைன் வந்து மேக்ஸிமம் வேரியன்ஸை கேப்சர் பண்ணியிருக்கோ அந்த லைன் தான் பெஸ்ட் PC1. மேக்ஸிமம் வேரியன்ஸ் அப்படின்னா இப்போ என்னோட இந்த டேட்டாஸ் இருக்கு அப்படின்னா இதோட எல்லா ஸ்ப்ரெட்னஸையுமே, இப்போ ஸ்ப்ரெட்னஸ்னா ஒன்றும் கிடையாது, இதுல ஆரம்பிச்சு இதுல முடியுதா, இந்த லென்த் தான் அந்த டேட்டாவோட ஸ்ப்ரெட்னஸ். ஸோ அந்த ஸ்ப்ரெட்னஸை எந்த லைன் வந்து மேக்ஸிமம் கேப்சர் பண்ணுது. இப்போ இந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதுல ஆரம்பிச்சு இதோட அதோட கேப்சர் வந்து முடிஞ்சிருது. ஸோ இந்த லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல ஆரம்பிச்சு இந்த லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணிருக்கு. ஸோ இந்த லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டிஃபரன்ஸ். ஸோ இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் கேப்சர் பண்ணும். பட் இதுலேருந்து இதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கா, ஸோ லென்த் வந்து ரொம்ப டிஃபர் ஆகுது. ஸோ அப்போ இதுதான் பெஸ்ட் PC1 அப்படின்னு சொல்லி அது எடுத்துக்கும். ஸோ எப்படி பெஸ்ட் பிரின்சிபல் காம்போனன்ட்டை வந்து அது எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா டு கெட் த பெஸ்ட் காம்போனன்ட் விச் கேப்சர் த மேக்ஸிமம் வேரியன்ஸ். மேக்ஸிமம் வேரியன்ஸை வந்து எந்த லைன் கேப்சர் பண்ணியிருக்கோ அதை தான் என்ன அப்படின்னா PC அப்படின்னு சொல்லி, அதாவது பிரின்சிபல் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி அது சூஸ் பண்ணும். ஸோ இப்போ என்கிட்ட வந்து 3 டைமென்ஷன் இருக்கு அப்படின்னா நான் அதுல எத்தனை PC கண்டுபிடிக்கும் அப்படின்னா PC1, PC2 அண்ட் PC3. ஸோ 3 வேல்யூவை கண்டுபிடிச்சு அதுல PC1, PC2 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் 3Dல இருந்து 2Dயா கன்வெர்ட் பண்ணியிருக்கேங்கிறது மீனிங். இல்ல எனக்கு PC1 மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நான் PC1 மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 3Dல இருந்து 1Dயா நான் கன்வெர்ட் பண்றது மீனிங். ஸோ இதுல PC1 தான் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்ஸை கேப்சர் பண்ணியிருக்கோம் கம்பேரிட்டிவ்லி டு த PC2. இப்போ PC2 அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா PC1 விட கம்மியான இன்ஃபர்மேஷன்ஸை கேப்சர் பண்ணியிருக்கோம். PC3 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா PC1 அண்ட் PC2 விட கம்மியான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், PC1 கிரேட்டர் தென் PC2 கிரேட்டர் தென் PC3. ஸோ இதில் ஹையஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கேப்சர் பண்ணியிருக்கிறது PC1. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு பிஹைண்ட்ல இருக்கக்கூடிய மேக்ஸ். கொஞ்சம் மேக்ஸ் வந்து
நான் ரொம்ப இன்டெப்த்தா மேத்ஸ் போகாம, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத மட்டும் உங்களுக்கு ஒரு ஒரு கிளியரா நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ வந்து எப்படி நம்ம பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ்க்கு பிஹைண்ட்ல நடக்கக்கூடிய மேத்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இதுல நடக்குது? ஒரு டேட்டாவ ஒரு மேட்ரிக்ஸ நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா, அதுல என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப லெட்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா, எக்ஸ் அப்படின்றது உங்களோட டேட்டா செட் அண்ட் என் அப்படிங்கிறது ரோஸ் அண்ட் டி அப்படிங்கிறது ஃபீச்சர்ஸ். ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் அஸ்யூம் மட்டும் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ங்கிறது நம்மளோட டேட்டா செட், என்னங்கிறது ரோஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் டிங்கிறது நம்மளோட ஃபீச்சர்ஸ். ஃபீச்சர்ஸ்னா ஒன்றும் கிடையாது, காலம்ஸ். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்டைஸ் த டேட்டா. ஸோ என்னோட டேட்டாவை நான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண போறேன். எப்படி பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் என்னோட எக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸ், என்னோட டேட்டால இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸை அதோட மீனால நான் வந்து மைனஸ் பண்ணணும். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்டைஸ் த டேட்டா. ஸோ டேட்டாவை நான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண போறேன். இந்த மேக்ஸை பத்திலாம் கவலைப்படாதீங்க. இது வந்து என்ன ஸ்டெப்ஸ் நடக்குதுங்கிறத நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஆனா நம்ம ஒரிஜினலா பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் கண்டுபிடிக்கிறப்போ ஒரே ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோட்ல அது முடிய போகுது. ஓகே. ஆனா அந்த ஒரு சிங்கிள் லைனுக்கு கோடுக்கு பின்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குதுங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு சிங்கிள் லைன்ல நடந்துரும். அந்த சிங்கிள் லைனுக்கு பிஹைண்ட்ல என்ன நடக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குதுங்கிறத இப்ப பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட டேட்டாவை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும். அதுக்கு அந்த டேட்டால இருக்கக்கூடிய வேல்யூஸை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், தட் மீன்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னா மீன் வேல்யூ. ஸோ அந்த மீன் வேல்யூவோட எக்ஸ் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஒரு டேட்டா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, என்ஷூர் த ஆல் த ஃபீச்சர்ஸ் ஹேவ் த ஜீரோ மீன். அதாவது எல்லா காலமுமே நான் மீன் கண்டுபிடிச்சேன். அதாவது ஆஃப்டர் த ஸ்டாண்டர்டைஸ் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு காலமுக்கு நான் மீன் கண்டுபிடிச்சா என்னோட மீன் வந்து ஜீரோ அப்படின்னு தான் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா என்னோட டேட்டா ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்றது மீன். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, கம்ப்யூட் த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். ரெண்டாவது ஸ்டெப் நான் கோவேரியன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா லைக் என்ன அப்படின்னா, 1 மைனஸ் என் மைனஸ் 1 எக்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டூ எக்ஸ். இதுவுமே பயப்பட வேணாம். இது ஜஸ்ட் நம்மளுக்கு கோவேரியன்ஸுக்கான ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல என்னோட ஸ்டாண்டர்டைஸ் பண்ண டேட்டாவை நான் பாஸ் பண்ண எனக்கு கோவேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ணி அது கொடுத்துரும். ஸோ இது நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, கால்குலேட் த ஈஜியன் வேல்யூ அண்ட் ஈஜியன் வெக்டார். ஸோ இதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஈஜியன் வேல்யூ அண்ட் ஈஜியன் வெக்டார் தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு என்னோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, a vector equal to lambda vector. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, a அப்படிங்கிறது என்னோட கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். நம்ம கண்டுபிடிச்சோம்ல இங்க, இந்த மேட்ரிக்ஸ் தான் a. அண்ட் தென் லாம்டா அப்படிங்கிறது என்னோட ஈஜியன் வேல்யூ. அண்ட் தென் v அப்படின்றது இஸ் ஈஜியன் வெக்டார். ஸோ இது என்ன அப்படின்னா, பிரின்சிபல் காம்போனன்ட்டோட டைரக்ஷன். வெக்டார் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அது ஒரு டைரக்ஷன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட பிரின்சிபல் காம்போனன்ட் நம்ம அங்க ஒரு லைன் வரைஞ்சோம்ல, அந்த லைன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றதுதான். ஸோ இதுல ஈஜியன் வெக்டார்னா என்ன அப்படின்னா, டைரக்ஷன் ஆஃப் த மேக்ஸிமம் வேரியன்ஸ். அதாவது மேக்ஸிமம் வேரியன்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, எந்த லைன் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த வேரியன்ஸை வந்து கேப்சர் பண்ணியிருக்கோ அதோட டைரக்ஷன். ஸோ அதுதான் ஈஜியன் வெக்டார். ஈஜியன் வேல்யூ அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் வேரியன்ஸ் இன் த ஈச் டைரக்ஷன். ஸோ ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் எவ்வளோ வேல்யூஸை வந்து அது அந்த வேரியன்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, அந்த அமௌண்ட் ஆஃப் வேரியன்ஸ் இந்த ஈச் டைரக்ஷன், அதான் ஈஜியன் வேல்யூ. ஸோ ஈஜியன் வேல்யூ அண்ட் ஈஜியன் வெக்டார் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டெப் 4 என்ன பண்ணும் அப்படின்னா, சார்ட் பண்ணணும். அதாவது இந்த ஈஜியன் வேல்யூஸ், ஸோ இந்த ஈஜியன் வேல்யூஸ்ல என்ன இருக்கு, ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய வேரியன்ஸோட வேல்யூ. ஸோ நம்ம நம்ம எதை வந்து பெஸ்ட் காம்போனன்ட் அப்படின்னு சொன்னோம், எந்த லைன் எந்த ஆக்சிஸ் வந்து ஹையஸ்ட் வேரியன்ஸை வந்து வச்சிருக்கோ அதுதான் வந்து பெஸ்ட் லைன் அப்படின்னு சொன்னோமா. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஈஜியன் வேல்யூவை சார்ட் பண்ணணும். ஸோ நான் டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்றப்போ ஹையஸ்ட் வேல்யூ எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஹையஸ்ட் வேல்யூவை வச்சு நான் அந்த டைரக்ஷனை நான் எடுத்துக்கலாம். அதாவது அந்த லைனை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல பண்றோம். ரேங்க் த ஈஜியன் வெக்டார் பை தர் ஈஜியன் வேல்யூ. ஸோ
இந்த ஒவ்வொரு ஈஜியன் வெக்டாரையும் இந்த ஈஜியன் வேல்யூவோட நம்ம வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரேங்க் போடுறோம். ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. தட் மீன்ஸ் சார்ட் பண்றோம். சார்ட் பண்ணிட்டு டாப், அதாவது டாப் கே ஈஜியன் வெக்டார் ஃப்ரம் யுவர் நியூ ஆக்சிஸ் ஃபார் த ப்ரொஜெக்ஷன். ஸோ இதுல எது டாப்ல இருக்கோ அதுதான் என்னோட ஈஜியன் வெக்டார். ஸோ அந்த ஆக்சிஸ்ல தான் என்னோட டேட்டாவை நான் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஈஜியன் வெக்டாருங்கிறது ஒன்றும் கிடையாது, டைரக்ஷன். ஈஜியன் வேல்யூ அப்படிங்கிறது அந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய வேரியன்ஸோட வேல்யூ. ஸோ இந்த ஈஜியன் வெக்டார் இப்போ ஒரு 4 ஈஜியன் வெக்டார் நான் ஃபைண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் ஒரு 4 லைன் நான் ஃபைண்ட் பண்றேன் அப்படின்னா அந்த 4 லைனோட வேரியன்ஸ் எதுல ஸ்டோர் ஆயிருக்கும்னா இந்த ஈஜியன் வேல்யூல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் வேல்யூ நம்ம இந்த ஈஜியன் வெக்டார் என்ன பண்றோம் அப்படின்னா சார்ட் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் எது வருதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். எதனால ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஈஜியன் வேல்யூ, அதாவது ஈஜியன் வேல்யூல வேரியன்ஸ் அப்படின்றது அதிகமா, வேரியன்ஸோட அமௌண்ட்டை தான் அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அப்ப வேரியன்ஸ் எது அதிகமா இருக்கோ அந்த வேல்யூ, அந்த ஆக்சிஸ் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ வேரியன்ஸ்னா என்னோட டேட்டாவோட எல்லா ஸ்ப்ரெட்னஸையுமே அது வந்து கேப்சர் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாதான் அது வந்து பெஸ்ட் பிரின்சிபல் காம்போனன்ட், தட் மீன்ஸ் தட் ஆக்சிஸ். ஸோ அதனால நம்ம சார்ட் பண்ணி டாப்ல இருக்கக்கூடிய டேட்டாவை, டாப்ல இருக்கக்கூடிய ஈஜியன் வெக்டாரை நான் ஃபைண்ட் பண்றேன். ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்ட் த டேட்டா ஆன் டு த நியூ ஆக்சிஸ். ஃபைனலாக அந்த ஆக்சிஸை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆக்சிஸ்ல என்னோட டேட்டாவை நான் ப்ரொஜெக்ட் பண்ண போறேன். அதுக்கு ஒரு டாட் ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ண போறோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா என்னோட ஸ்டெப்ஸ். இதை எப்படி இப்போ நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த 5 ஸ்டெப்ஸை எப்படி வந்து நம்ம பண்றது, ஒரு பைத்தன் கோட்ல நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். பட் இது உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். நம்ம வந்து ரியல் டைம் டேட்டால பிசி எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் நம்பை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மேட்ப்ளாட்லிப் என்னோட சார்ட் வந்து போடுறதுக்கு நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு np.array of 2.5, 2.4, தட் மீன்ஸ் ஒரு 2 டைமென்ஷனல் டேட்டாவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ் டாட் ஷேப், அதாவது என்னோட அரேவோட ஷேப்பை நான் ஃபைண்ட் பண்றேன் அப்படின்னா எக்ஸ் டாட் ஷேப் நான் போட்டேன் அப்படின்னா 10, 2, தட் மீன்ஸ் 10 ரோஸ் இருக்கு, 2 காலம்ஸ். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா என்னோட டைமென்ஷன்ஸ், என்னோட ஃபீச்சர்ஸ். ஸோ 2 காலம் தட் மீன்ஸ் 2 டைமென்ஷன் டேட்டா. ஸோ இப்போ இதை நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சார்ட் மாதிரி போடுறேன். ஸோ இதுல நார்மலா இருக்கிறது தான் என்ன அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் காலமை நான் எக்ஸ்ல எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால கோலன் கமா 0, தட் மீன்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் காலமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். கோலன் கமா 1 என்னோட செகண்ட் காலம் இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இது எக்ஸ் அண்ட் ஒய்யா நான் கொடுத்துக்கிறேன். இது என்னோட எக்ஸ் வேல்யூ அண்ட் தென் இது என்னோட ஒய் ஆக்சிஸ் வேல்யூஸ் அண்ட் தென் மார்க்கர் எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டேட்டா ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது, சம் கைண்ட் ஆஃப் லீனியர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், ஸ்டாண்டர்டைஸ் த டேட்டா. டேட்டாவை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா என்ன, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், கரெக்டா? ஸோ அதுக்கு என்னோட எக்ஸை நான் பாஸ் பண்றேன். தட் மீன்ஸ் என்னோட டேட்டா. ஸோ இது என்னோட எக்ஸ். ஓகே. ஸோ எக்ஸ் பாஸ் பண்ணிட்டு மைனஸ் மீன் வேல்யூ. மீன் வேல்யூன்னு எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னா என்பி டாட் மீன் ஆஃப், அதாவது இந்த என்பி டாட் மீன் ஆஃப் மீன் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள என்னோட எக்ஸை நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னோட மீன் வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் என்பி டாட் மீன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்னோட எக்ஸ் மீண்டு வேல்யூ எனக்கு கிடைக்கும், அதாவது ஸ்டாண்டர்டைஸ் ஆன வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஸோ இது என்னோட ஸ்டாண்டர்டைஸ் பண்ண டேட்டா. ஓகே. அடுத்தது என்னோட இதை நான் ஜஸ்ட் பிளாட் பண்ணி பார்ப்போம். எதுக்காக இதை நான் பிளாட் பண்றோம் அப்படின்னா நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் மீண்டோட ஃபர்ஸ்ட் காலம், எக்ஸ் மீண்டோட செகண்ட் காலம். ஸோ இதை நான் பிளாட் பண்ணேன் அப்படின்னா இப்போ தெரியும் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு. என்னோட ஒரிஜினல் டேட்டாவை நான் பிளாட் பண்றப்பயே எனக்கு இதே பிளாட் தான் கிடைச்சிருக்கு. என்னோட ஸ்டாண்டர்டைஸ் பண்ண டேட்டாவை நான் பிளாட் பண்றப்ப எனக்கு சேம் பிளாட் தான் கிடைச்சிருக்கு. எதனால அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்றது அந்த வேல்யூவை தான் நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்றோமே தவிர இந்த ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப் அப்படியே தான் இருக்கும். ஓகே. ஸோ என்னோட ஒரிஜினல் டேட்டாவை நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்கேல்டு டேட்டாவா நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மற்றபடி அதோட மீனிங் வந்து மாற போறது கிடையாது. அதனால தான் உங்களுக்கு இங்க நான் சார்ட் போட்டு காமிச்சேன். ஓகே. இப்போ நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா கோவேரியன்ஸ் கண்டுபிடிப்போமா. ஸோ கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஆனா இங்க நம்ம அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் என்பி டாட் கோவேரியன்ஸ், அதாவது சிஓவி அப்படின்னா கோவேரியன்ஸ். சிஓவில வந்து என்னோட ஸ்டாண்டர்டைஸ் பண்ண டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் இதுல பாஸ் பண்றேன்.
ஸோ இதை நான் பாஸ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட கோவேரியன்ஸ் இதுதான். ஸோ இது என்ன அப்படின்னா என்னோட கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். தட் மீன்ஸ் நான் என்னோட ரிலேஷன்ஷிப்பை அது கொடுத்துருக்கு. ஸோ இது என்னோட கோவேரியன்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கோவேரியன்ஸை எதுக்குள்ள கொடுக்க போறோம் அப்படின்னா ஈஜியன் வெக்டார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? கால்குலேட் த ஈஜியன் வேல்யூஸ் அண்ட் தென் ஈஜியன் வெக்டார் தான் நம்ம கால்குலேட் பண்ணுமா? அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் ஈஜியன் வேல்யூ கமா ஈஜியன் வெக்டார்ஸ். ஏன் இங்க 2 கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு 2 வேல்யூவை கொடுக்க போகுது. அதாவது ஈஜியன் வேல்யூ அண்ட் தென் ஈஜியன் வெக்டார்ஸ் எனக்கு கொடுக்க போகுது. ஸோ அதனால இங்க 2 வேரியபிள் கிரியேட் பண்ணி ஈக்குவல் டு நம்பைல லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ இந்த லீனியர் அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய இந்த ஈஜியன் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ np.linearalgebra.egen ஆஃப் இந்த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸை நான் உள்ள பாஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இதுதான் என்னோட ஈஜியன் வேல்யூஸ் அண்ட் இதுதான் என்ன அப்படின்னா என்னோட ஈஜியன் வெக்டார்ஸ். ஓகே, இங்க ஏன் 2 வேல்யூஸ் வந்திருக்கு அப்படின்னா என்னோட டேட்டா என்ன டேட்டா? 2 டைமென்ஷனல் டேட்டா. தட் மீன்ஸ் 2 காலம் இருந்ததா? ஸோ அந்த 2 காலம்கான ஈஜியன் வேல்யூஸ் இது, அதுக்கான வெக்டார்ஸ் இது. ஸோ வெக்டார்ஸ் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூக்கான வெக்டார் எது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலம் இதான் அதோட வேல்யூ. ஸோ இது என்ன அப்படின்னா இது என்னோட 2வது வெக்டார், அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா இந்த 2வது வேல்யூ. தட் மீன்ஸ் இது ஒரு ஆக்சிஸ்னா இது ஒரு லைன். இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஒரு லைன். அந்த லைனுக்கான வேரியன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா இது இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ. அதே மாதிரி இதுதான் என்ன அப்படின்னா என்னோட 2வது ஆக்சிஸ். அந்த 2வது ஆக்சிஸ்க்கான ஈஜியன் வேல்யூ. தட் மீன்ஸ் வேரியன்ஸ் வேல்யூ வந்து இந்த 2வது வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான், வேற எதுவுமே கிடையாது. இதுல இந்த ஃபங்க்ஷன் தான் நம்பைல இருக்கக்கூடிய லீனியர் அல்ஜிப்ரா மாடியூல்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் இந்த ஈஜியன் ஃபங்க்ஷன். இதுல தான் என்னோட கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸை நான் பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதுல ஈச் ஈஜியன் வெக்டார் கிவ்ஸ் எ டைரக்ஷன் இன் த ஃபீச்சர் ஸ்பேஸ். இந்த ஈஜியன் வெக்டார் வந்து டைரக்ஷன் ஆஃப் தட் feature and eigen value tells you how much the variance in that direction. அந்த ஒவ்வொரு டைரக்ஷன்ல எவ்வளவு வேரியன்ஸ் இருக்குங்கறத சொல்றதா ஈஜியன் வேல்யூ. ஸோ இது வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபைனல் ஸ்டெப் 5th ஸ்டெப் என்ன பண்ணும்? அதை சார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஸோ இதுல நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஒரு அரேவை வந்து நான் சார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து ஆர்குமெண்ட் சார்ட். ஸோ இந்த ஆர்குமெண்ட் சார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்றேன். ஸோ np.argument sortல என்னோட வேல்யூஸை நான் ஃபர்ஸ்ட் வந்து சார்ட் பண்ணணும். ஏன் வேல்யூஸை சார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? என்னோட ஆக்சிஸ்ல எந்த ஆக்சிஸ் வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வேரியன்ஸை வந்து வச்சிருக்கோ அந்த ஆக்சிஸ் தான் வந்து பெஸ்ட் பிரின்சிபல் காம்போனன்ட் சொன்னா. ஸோ அப்போ என்னோட ஈஜியன் வேல்யூஸை நான் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூவை நான் எடுத்தேன் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வேரியன்ஸ். கரெக்டா? ஸோ அதுக்காக np.argument sortல என்னோட ஈஜியன் வேல்யூஸை நான் பாஸ் பண்றேன். ஸோ இது மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வேல்யூவை கொடுக்கும். அதாவது சின்ன வேல்யூல இருந்து ஸ்மாலஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட். ஆனா எனக்கு எப்படி வேணும்? டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும். அதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்றோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா டிசெண்டிங்ல அந்த வேல்யூஸை வந்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிசெண்டிங்ல வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கீழே தனியாக செப்பரேட்டாக ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டு print of sorted idx. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1,0 கிடைச்சிருக்கு. எதனால இப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட் சார்ட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூவை தான் எனக்கு கொடுக்கும். அதாவது சார்ட் பண்ணிட்டு இண்டெக்ஸ் வேல்யூ. தட் மீன்ஸ் ஒன்றும் கிடையாது. இப்போ இதுதான் என்னோட ஈஜியன் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதை தான் நான் சார்ட் பண்றேன் இந்த இடத்துல. இப்போ இங்க பாருங்க, இதை தான் நான் சார்ட் பண்றேன், வேற எதுவுமே பண்ணல. இப்போ இதுல உங்களுக்கே தெரியும் எது ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ அப்போ இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 0, இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 1. ஸோ அப்போ இதை சார்ட் பண்ணா எனக்கு வேல்யூ எப்படி கிடைக்கும் அப்படின்னா எனக்கு இது ஃபர்ஸ்ட்ல இருக்குமா, அண்ட் தென் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ இதோட இண்டெக்ஸா நான் வந்து உங்களுக்கு ஓகே. ஸோ இப்போ இதை இண்டெக்ஸா நான் எழுதுனா எப்படி எழுதுவேன்? 0 சாரி
1 அண்ட் தென் 0 இப்படி தானே எழுதுவேன். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்த வேல்யூ, இது வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறது. ஸோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணுது அப்படின்னா சார்ட் பண்ணி எனக்கு அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுக்குது. ஆனா எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ வேணாம், எனக்கு வேல்யூஸ் வேணும். அந்த வேல்யூஸ் எடுக்கிறதுக்கு தான் நான் ரெண்டாவது லைனை யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ரெண்டாவது லைன்ல என்ன பண்ணிருக்கேன்னா ஈஜென் வேல்யூஸ் ஈக்குவல் டு ஈஜென் வேல்யூஸ்ல இந்த சார்ட்டட் இண்டெக்ஸ், அதாவது இந்த இண்டெக்ஸை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் உங்களுக்கு ரன் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா print of ஈஜென் வேல்யூஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸை நான் இதில் பாஸ் பண்ணி எனக்கு அதுக்கான வேல்யூவை நான் எடுத்திருக்கேன். ஓகே, இது என்னோட சார்ட் பண்ண ஈஜிஎன் வேல்யூஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈஜிஎன் வேல்யூஸை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஈஜிஎன் வெக்டார்ஸை நான் சார்ட் பண்ண போறேன். அது எப்படி பண்றது அப்படின்னா என்னோட தேர்ட் லைன். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஈஜிஎன் வெக்டார், இதுல print of ஈஜிஎன் வெக்டார்ஸ். ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா நான் என்னோட சார்ட்டட் இண்டெக்ஸ், ஓகேவா, ஸோ நான் சார்ட் பண்ணேன்னா இந்த இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இந்த இண்டெக்ஸை நான் உள்ள பாஸ் பண்ணி இந்த ஈஜிஎன் வெக்டார்ஸை நான் சார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஒரிஜினலாக சார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த ஈஜிஎன் வேல்யூ. கரெக்டா? ஸோ இது என்ன அப்படின்னா என்னோட அவுட்புட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எனக்கு ஹையஸ்ட் வேல்யூ. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தது 1, அதாவது இந்த வேல்யூக்கு உள்ள இந்த வேல்யூக்கு உள்ள வெக்டார் எது அப்படின்னா இது. ஸோ அதனால இந்த காலம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல வந்துடுச்சு, இந்த காலம் எனக்கு செகண்டா போயிடுச்சு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், வெக்டாரையும் சார்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னோட ஃபோர்த் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு, நான் சார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான். இப்போ ஈஜிஎன் வேல்யூ என்னோட ஃபர்ஸ்ட், இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஈஜிஎன் வேல்யூ அப்படின்னா இதுக்கான வெக்டார் என்ன அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் காலம். அதே மாதிரி என்னோட செகண்ட் வேல்யூ இருக்கு அப்படின்னா இதுக்கான வெக்டார் என்னோட செகண்ட் காலம். ஓகே, ஸோ இப்போ சார்ட் பண்ணியாச்சா? இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நான் சொன்னதுதான் இதில் இருக்கும். ஸோ அண்ட் தென் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த சார்ட் பண்ணதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும் நான் எடுக்க போறேன், வேற எதுவும் பண்ணல. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ அதுக்கு k ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணிட்டு, ஸோ டாப் k இதை சார்ட் பண்ணி அந்த ஈஜிஎன் வெக்டார்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூவை நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஜஸ்ட் நான் ரன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் காலமை மட்டும் நான் எடுத்துட்டேன். என்னோட அரேல, என்னோட மேட்ரிக்ஸ்ல என்னோட ஃபர்ஸ்ட் காலம் இதுதான் என்ன அப்படின்னா என்னோட பெஸ்ட் பிரின்சிபல் காம்போனன்ட். ஓகே, ஸோ இதான் என்னோட பெஸ்ட் அந்த பிரின்சிபல் காம்போனன்ட் ஆக்சிஸ் வந்து இதுதான். ஸோ இதுதான் இதை என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் அப்படின்னா ஃபைனல் ஸ்டெப் டிரான்ஸ்ஃபார்ம் த டேட்டா. என்னோட டேட்டாவை வந்து இந்த ஆக்சிஸ்ல நான் ப்ரொஜெக்ட் பண்ண போறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டாட் ப்ராடக்ட் ஒரு ஃபார்முலா பார்த்தோமா, எக்ஸ் டாட் டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்னோட ஒரிஜினல் டேட்டா செட், அதாவது ஸ்டாண்டர்டைஸ் பண்ண என்னோட டேட்டா, தட் மீன்ஸ் இந்த டேட்டா செட் இங்க இருக்குல்ல, இது என்னோட ஸ்டாண்டர்டைஸ் பண்ண டேட்டா செட். இந்த டேட்டா செட் டாட், அதாவது மேட்ரிக்ஸ்ல நம்ம டாட் ப்ராடக்ட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லீனியர் அல்ஜிப்ரா பத்தி. ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் காட்டுல கொடுக்குறேன், அதை நீங்க பாருங்க. ஸோ அதுல நம்ம எப்படி டாட் ப்ராடக்ட்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிளியரா பார்த்துருந்தோம். ஸோ இங்கே நான் என்பி டாட் அதனா டாட் ப்ராடக்ட் பண்றேன் அந்த ஃபங்க்ஷன். ஸோ இதுல என்னோட ஸ்டாண்டர்டைஸ் பண்ண டேட்டா காமா என்னோட ஈஜிஎன் வெக்டார், அதாவது இந்த மேட்ரிக்ஸ் இதை நான் பாஸ் பண்றேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் டாட் ப்ராடக்ட் பண்றேன், பண்ணிட்டு எனக்கு ஃபைனல் அவுட்புட் இதுதான். ஸோ இப்போ இதுதான் என்னோட டேட்டா. இந்த டேட்டாவை என்னோட மாடலுக்கு நான் டைரக்டா பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், 2 டைமென்ஷன் 2 டைமென்ஷனா இருந்த டேட்டாவை நான் 1 டைமென்ஷனா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ print of original data set வந்து என்ன அப்படின்னா எக்ஸ். ஸோ இது என்னோட எக்ஸ் வேல்யூ. கரெக்டா? ஸோ இது என்னோட ரெடியூஸ் பண்ண வேல்யூ, இது என்னோட ப்ராசஸ் பண்ண டேட்டா. தட் மீன்ஸ் இது எனக்கு 2 டைமென்ஷனல் டேட்டாவா இருக்கு, இங்க எனக்கு எப்படி இருக்கு 1 டைமென்ஷனல் டேட்டாவா இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ். 2Dல இருந்து நம்ம 1Dயா ரெடியூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இதுதான் பிரின்சிபல் காம்போனன்ட் அனலிசிஸ். ஃபைனலா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சார்ட் போட்டிருக்கோம். ஸோ இந்த சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் என்னோட கண்டுபிடிச்ச ஆக்சிஸ். அதாவது இந்த இடத்துல என்னோட ஆக்சிஸ் வரும். ஓகேவா? அப்ப என்னோட டேட்டாலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கேருந்து இந்த இடத்துல நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஒரிஜினல் டேட்டா. இது என்னோட ப்ரொஜெக்ட் பண்ண பிளேஸ். ஸோ இந்த லைன் வந்திருக்குல்ல, இந்த லைனோட ஃபைனல்ல தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஒரிஜினல் டேட்டா. ஸோ இது என்னோட ஒரிஜினல் டேட்டா. என்னோட ஒரிஜினல் டேட்டாவை நான் இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். தட் மீன்ஸ் என்னோட ஆக்சிஸ் வந்து என்னோட லைன் வந்து இப்படி தான் வரும். ஸோ இந்த லைன்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட டேட்டாவை நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த லைன் தான் என்னோட பிரின்சிபல் காம்போனன்ட், அதாவது PC1. நான் கண்டுபிடிச்ச PC1. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ். ஸோ பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். தட் இஸ் த மெத்தட். இது வந்து ஒரு அல்காரிதம் கிடையாது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட். எதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, டேட்டாவோட டைமென்ஷன்ஸை நம்ம வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான் பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ். ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 5 ஸ்டெப் தான். இந்த 5 ஸ்டெப் தான் பேக்ரவுண்ட்ல நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். ஒரு ஆக்சிஸை கண்டுபிடிக்கிறோம். இந்த ஆக்சிஸ் நியூ ஆக்சிஸ்ல என்னோட டேட்டாவை நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். அந்த ஆக்சிஸ்ல என்னோட டேட்டாவோட மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்ப்ரெட்னஸ் வந்து கேப்சர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்றேன். அவ்வளவுதான். ஸோ அப்படி கேப்சர் ஆயிருந்தது அப்படின்னா அதுதான் பெஸ்ட் ஆக்சிஸ். ஸோ அந்த ஆக்சிஸ்ல என்னோட டேட்டாவை நான் ப்ரொஜெக்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட டேட்டா வந்து 2Dலேருந்து 1Dயாவோ 3Dலேருந்து 2Dயாவோ நான் என்ன பண்ணிக்கலாம்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்ம டெமோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு 2 டைமென்ஷனல் டேட்டாவை 1 டைமென்ஷனா நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்னா, நம்ம வந்து கண்டிப்பா ஒரு ரியல் டைம் டேட்டால எப்படி பிசிஏ பண்றது அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான எம்சிக்யூ என்ன அப்படின்னா, வாட் டஸ் பிசிஏ பிரைமர்லி எய்ம் டு டூ? ஸோ பிசிஏ அப்படிங்கிறது அதோட எய்ம் என்ன, பிரைமரா அதோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் பெஸ்ட் டிஸ்கிரைப் ஃபீச்சர் செலெக்ஷன்? ஃபீச்சர் செலெக்ஷன்னா என்ன? ஸோ இதில் இருக்கக்கூடிய எந்த லைன் வந்து ஃபீச்சர் செலெக்ஷனை வந்து எக்ஸாக்டாக டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பிசிஏ, டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு ஒரு ரியல் டைம் டேட்டால பிசிஏ அப்படின்றது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றத கோடிங்ல இன்னும் தெளிவாகவே வந்து ஒரு ரியல் டைமான டேட்டா வச்சு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ கண்டினியூவா எனக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. நான் இடையில வீடியோ போடலை அப்படின்னாலுமே வந்து ஜென்யூனா எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ஒரு பர்சனலா ரொம்ப தேங்க் பண்றேன். ஸோ சம் ரீசன்ஸ்னால என்னால போட முடியல. சாரி ஃபார் தட். So thank you for watching this video, and thank you very much for your support, and stay tuned for our tomorrow's videos. And இந்த வீடியோ வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க. அண்ட் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து பின் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச்.